அம்மா, அந்த முனிவர் சொல்வது அனைத்து உண்மை. முனிவர் சொன்ன அனைத்து உண்மையா? எங்களை மன்னிக்க வேண்டும். மெய்தான் உரைப்பான் இந்த மௌத்தலை முனிவன். பொய் என்பதே என் நாவில் வராது. உண்மை உண்மை. பார்த்தீர்களா? தெரியாமல் உரைத்து விட்டோம் சுவாமி. அன்று உரைத்தேன், இரு மனமும் ஒரு மனப்பட்டால் திருமணம் என்று. எனது மகளையே ஒப்புக்கொண்ட போது திருமணம் சேர்க்கிற ஐயோ ஒரு கைவனுக்கெல்லாம் ஆயிடுச்சேவா. பாவம் எங்க 7 வருஷம்மா. ஒரு நிமிஷம் அங்க வா. சாமியாரா தப்பா நினைக்காத. இதுக்கு முன்ன நீ வேற ஆளு. இப்ப அந்த நாட்டு மரும்புள்ள ஆயிட்டா. அதனால நான் பண்ணதெல்லாம் தப்பு மன்னிச்சுட்டு. சரி உனக்கு ஒன்று தரேன். இந்தா மறப்பா மன்னிப்போம் என்ற தமையர். சரி விடு இருட்டா. இந்தா ஆகட்டும். இது 100 ரூபாய். இது எதற்கெனக்கு? இந்த அங்கங்க காக்கா பேனு வச்சுக்கிது. அது இல்லாத பாரு தலை பாரு எப்படி இது பேர் ஜடாமுடி மேல் போட்டுங்குது. நீ நேரம் பார்பர் ஷாப் போ. நல்லா கட்டிங் வெட்டிக்க பாப் கட்டிங் வெட்டிக்கா. சரி வெட்டிக்கு என்ன பண்ற அம்மாம் சோப்பு 4 வாங்கிக்கிறேன். நேரம் கேணி காட்டு வர தொட்டி இருக்கும். அதில் போட்டு நல்லா குழப்பிட்டு இறங்கி நல்லா எருமாடு குளிக்கிற மாதிரி குளிச்சுடு. அங்க காக்கா பேனு வச்சுக்கிது. அப்புறம் குளிச்சுட்டு மீதி இருக்கும். நேரம் ஜவுளி போற ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் எடுத்து மாட்டிக்கோ. மீதி இருக்கும். நேர கடையில் போற ஒரு ஷூ வாங்கி மாட்டிக்கோ. மீதி இருக்கும். நேர போற பில்ட் வாங்கி மாட்டிக்கோ. மீதி இருக்கும். இன்னொரு கடைக்கு போ கூலிங் கிளாஸ் மாட்டிக்கோ. எல்லாத்துக்கும் பில் எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துரு. 100 ரூபாயில. ஆமா சாபத்திற்குள்ளாகிடுவேன். ஒரு பொருள் 10 ரூபாய். 10 பொருள் 100 ரூபாய் குத்துக்கிறேன். பில் எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்துரு. ஏன் போட மாட்டேன்? கானகத்திலே காய்ச்சலை சுடநெறி இறந்து செய்யக்கூடியவர் காக்கா பேன் வச்சு எங்க நாத்த அடிக்குது. தவக்குளத்தில் இருக்கும் போது விடு எனக்கு ஆட்சி சரக்கு அடிக்க. நான் சொல்வதோ கானகம். ஐயோ பொண்ணோ பொருளோ எனக்கு தேவை கிடையாது. அது கூட மகள் நலாயினிடத்தில் இன்னொரு வார்த்தை நல்வார்த்தை உரைத்து வழிக்குட்டி அனுப்புங்கள். அதோ தெரியும் அரசமரத்தடியில் சற்று நேரம் அமர்ந்திருக்கிறேன். வரதாட்சி நேரம் எடுத்துன்னு வரணுமா? எனக்கு எதுவுமே தேவையில்லை. போட்டுங்கிறனாக்க ஒன்னும் எதனா போடணுமா? ஆடை ஆவரணம் எதுவுமே தேவையில்லை. வேணாவா? நான் சொல்வதோ கானகம். ஓஹோ இந்த பொருளை வைத்து பாதுகாக்க என்னால் முடியாது. ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவன் 2 வார்த்தை. அப்ப இந்த சேலை மட்டும் இருந்தா போதும். ஆவியாடை அணிந்து என்னுடன் அனுப்பினால் போதும். அதோ தெரியும் அரசமரத்தடியில் சற்று நேரம் ஓய்வெடுக்கிறேன். சீக்கிரம் நலாயினி. இவங்க ஒக்கால குத்துக்கிறாரா? ஐயோ இவனே இந்த மட்டும் பைக்க ஓட்டுருவாரு அப்படியே. குடுத்து பாரு எப்படி முருகன். யாரு நீ? நீ யாரு? யாரு நீ யாரு? நான் ஏதோ யாரா இருந்தா உனக்கு என்னடா? நான் யாருந்தா உனக்கு என்ன? ஏய் நடு ரோட்ல உக்காந்துங்கிறாடா. ஒரு மாதிரி இருக்குது. ஆளை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குது. யாரை பார்த்து பேச்சுக்காரு? என் தகுதி என்ன? என் கெபாசிட்டி என்ன? சங்கத்துல தலைவர் நான். சங்கத்துக்கா? எந்த சங்கத்துக்கு? என் சங்கத்துல சேர்றியா? உன் சங்கத்து சேர்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஐயோ ஐயோ என் சங்கத்துல சேர்ந்து வச்சுக்கோ. ஒரு காலை எடுத்துருவேன். ஒரு காலு ஒரு கை எடுத்துருவேன். ஒரு கை கட்டகம் குத்துருவேன். கட்ட கால குத்துருவேன். அப்படியே நான் பண்ண ஒரு தெரு உனக்கு எழுதி வச்சிருவேன். எனக்கு ஒரு தெருவு மேட்டு தெருவு. இவனுக்கு பல தெருவு. நான் போய நீங்க 2 பேரும் போய பிச்சை எடுத்துன்னு வரணும். என்னண்ணா எப்படி எடுப்பீங்க? எப்படி ஒரு காலை வெட்டுவாரா? ஒரு கையை வெட்டுவாரா? கட்ட கால குத்துவாரா? நான் தெத்திரா பாய் அவ்வா காலையில எல்லாம் சாப்பாடு எல்லாம் வெட்ட
அப்படி நான் போய் கெஞ்சி எடுத்துன்னு வந்தா அப்படி கேட்கக்கூடாது. ஆ, மம்மி ஆ, டாடி ஆ, அப்படின்னு போடுவாங்க. ஆமா இங்கிலீஷ்ல போயிட்டு இருப்போம். அப்படி நம்ம பிச்சை எடுத்துன்னு வந்தா இவர் குத்தம்னா அவர் எதுக்கு நமக்கு 5 10 போடுவார். அப்படி போக மாட்டேன். நீங்க எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அத 3ஆ பிரிப்பேன். 3ஆ பிரிப்பார். உனக்கு கால் பாகம், எனக்கு உனக்கு அரை, எனக்கு மொத்தம். காலா ஏன்னா உக்காந்து வேலை செய்யறாரு. சங்க தலைவர் நான். தம்பி யாரா நீ? நான் பஸ்ல போனா எனக்கு சீட்டு ஃப்ரீயா விடுவாங்க. நீ பஸ்ல போனா எவன் உட்காரும்? ஒருத்தன் கூட உட்கார மாட்டான். எத்தனை பொண்ணு தெரியுமா? டிரைவரே இருக்க மாட்டான். ஐயோ எத்தனை பொண்ணுங்க கட்டிக்கிட்டு ஒண்ணு வேணான்ற உன் மூஞ்ச பார்த்து மோகல ஓய்வுங்க இருக்குது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஐயா அரை காணி அந்த வெட்டணும் எப்படி வெட்டுவான்? இவன் ஆமா. கேள்வி கேட்கறேன். இவன் எப்படி ஓட்டுவான்? எப்படி வெட்டுவான்? மம்டி எடுப்பான் பாரு இப்படியா. எங்கேயோ ஆடி கிடக்க வந்துட்டான். வெட்ட மாட்டான் ஒரு 2 வருஷம். அது போகட்டும். ஒரு ஏக்கரா ஏறு ஓட்டணும். இவன் எப்படி ஓட்டுவான்? மாட்டை பூட்டி ஓட்டுவார் பாரு, பிடிப்பாரு கவுரா. அங்கேதானா? அவள்தான் இங்கேதான் ஆடி கவுரு விடு. அந்த மோயை பிடிப்பேன் பாரு. பிடிப்பேன் எப்படி மோயை கைத்தா பிடிப்பேன். ஓடா அப்பால தம்பி ஏறு ஓட்டுவன் எப்படி ஓட்டுவான்? உக்காந்துங்கிறது எருவார் வண்டிக்கெல்லாம் தெரியும். உள்ள உக்காந்துக்குவான். கேள்வி பண்றாங்களா? சிரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆறுனு அடிப்பான். பயம் 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 இங்க விட்டுவான். புளி மாத்த போகும்போது தம்பி பொடி போடணும் எப்படி போடுவான்? நமக்கு விரல் நின்றுட்டாக்குது. இப்ப தட்டி போடுவான். தட்டிய எப்பா இவன் காஞ்சிபுரம் போய்க்கிறான். காஞ்சிபுரத்துல அறிஞர் அண்ணா இருந்தா தெரியுமா? ஆமாம்பா. அவருக்கு பெரிய பெரிய மீட்டிங்ல பேசிக்கினே இருப்பாரு. எப்படி பேசுவார்? அன்ப பெரியார்களே, ஜனம் எக்கச்சக்கமா இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்கும். கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவர் அருமையா பேசுவார். உண்மை. அன்பு பெரியவர்களே தாய்மை பேசிக்கினே இருப்பாரு. பொடி போடுற ஞாபகம் வந்து. ஏன்னா அவர் பொடி போடுவார். ஞாபகம் வந்து எப்படி போடுவாரு? அதானே ஜனங்க எதுக்கு போட்டா அசிங்கமா இருக்காது. சரி விட்டு போய் போட்டு வந்து அசிங்கமா இருக்காது. முடியாது முடியாது. அதனால மைக் வைப்பாங்க. அது முன்னே ஆமா அப்படி அந்த மைக்கு கையில் இப்படி வெட்டி எடுப்பாரு. அன்பு பெரியார்களே, உங்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது என்ன கொட்டிக்கிட்டே இருப்பாரு. இது தெரியாது. உங்களுக்கெல்லாம் நான் சொல்வது என்னவென்றால் அன்று ஒரு நாள் அப்படி இசுக்காரு. அது யாருக்குமே தெரியாது. அன்று ஒரு நாள் இப்படி இசிடுவாரு. அதே மாதிரி இப்படி போட்டு காட்டுறான். டே பெய்யா தட்டி இசிக்கிறான். டேய் ஆடுறா நீ. நான் யாருமே தெரியலையா? மைசூர் மகாராஜா நீ. உட்காந்து பேசாடே. உட்காந்து பேசு. யாரு உட்காந்து வந்துரு தம்பி வந்துரு வந்துரு அடிப்பான். பாக்ஸ் பழுகுது. உட்காருங்க.